கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்ச் அன்லேட்ச்லேயே ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். லேட்ச் அன்லேட்ச் ஆர் டிஒயில் ஸ்டார்டர் ரெண்டுக்குமே சேம் ப்ரோக்ராம் தான். என்னென்னா நம்ம புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், மோட்டார் ஆன் ஆகணும். புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணால் ஆன்லேயே இருக்கணும். அப்புறம் ஸ்டாப் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு மோட்டார் வந்து ஆஃப் ஆயிடணும். இதுதான் கண்டிஷன் கைஸ். ஒரு இன்புட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் புஷ் பட்டன். இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷனில் வந்து API 0 செட்டு ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம செட் பண்ணணும். மீன்ஸ் அந்த மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அவுட்புட் இங்கே அட்ரஸிங் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ மோட்டார் வந்து ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மோட்டார் வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம் X1. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற அதை மோட்டரை வந்து ரீசெட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனில் API 0 ரீசெட்னு இருக்குது. ரீசெட் சூஸ் பண்ணுங்கள். எதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும், அதே மோட்டரை தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அதனால் சேம் அட்ரஸை கொடுங்க. Y0 கொடுங்க. இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணுங்கள். சிமுலேட்டர் ஆனில் இருக்குது. ஆன்லைன் மோடு வாங்க. ஸ்டாப் மோடில் இருக்குது. ரன் மோடு கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், மோட்டார் ஆன் ஆயிடுச்சு. புஷ் பட்டனை ரிலீஸ் பண்ணால் நமக்கு வந்து மோட்டார் வந்து ஆன்லேயே இருக்கணும். இப்போ வந்து அந்த பாருங்கள் லோடு வந்து நம்ம ஆன்லேயே இருக்குது. எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிடணும். பாருங்கள், நம்ம ஸ்டாப் புஷ் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறோம், மோட்டார் ஆன் ஆகுது. ரிலீஸ் பண்ணுறோம், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறோம், ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணுறேன், ப்ரோக்ராமிங் பேஜ் போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச் அன்லேட்ச்லேயே பழசுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி ப்ரோக்ராம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பழைய ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் என்ன ப்ரோக்ராம் டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஒரு இன்புட் எடுத்துக்கங்க. ஸ்டார்ட் புஷ் பட்டன். என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அவுட்புட் போடணும். மோட்டார் ஆன் ஆகுது. இப்போ வந்து புஷ் பட்டன் ஆன் பண்ணால் மோட்டார் ஆன் ஆயிரும். புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணால் மோட்டார் வந்து ஆன்லேயே இருக்கணும். அதுக்காக ஹோல்டிங் சர்க்யூட்னு போட போகிறோம் நம்ம. இதுதான் ஹோல்டிங் சர்க்யூட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டை வந்து இன்புட்டாக கால் பண்ணுறதா ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. அவுட்புட் வந்து நம்ம லேட்ச் பண்ணியாச்சு, ஹோல்டு பண்ணியாச்சு. மோட்டர் வந்து ரன்லேயே இருக்கணும். எப்போ வந்து நம்ம ஸ்டாப் வந்து பண்ணுறோமோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டிங்கன்னா ஸ்டாப் புஷ் பட்டன். ஓகே, இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பார்க்கலாம் இருங்க. கம்பைல் பண்ணுங்கள். ஆன்லைன் மோடு வாங்க. ஸ்டாப் மோடு இருக்குது, ரன் மோடு ஆன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் செக் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் கைஸ். இங்கே வந்து Y1 தான் அட்ரஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த அவுட்புட் வந்து Y1 தானே. மறுபடி கம்பைல் பண்ணுங்கள். ஆன்லைன் மோடு வாங்க. ஸ்டாப்பில் இருக்குது. ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறேன், மோட்டர் வந்து செட் ஆயிடுச்சு, ஆன் ஆகிட்டுருக்கு. ரிலீஸ் பண்ணுறேன், மோட்டர் வந்து ரன்லேயே இருக்குது. மோட்டர் வந்து இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன்,
ஸ்டாப் ஆயிடுச்சு. புஷ் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள் கைஸ். ஸ்டார்ட் பண்ணுறேன். மோட்டார் வந்து ஆன் ஆயிடுச்சு. மோட்டார் ஆன் ஆன உடனே இங்கே Y1 வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கிறங்காக இதுலேயும் சப்ளை நமக்கு இப்படி போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் இந்த புஷ் பட்டன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு சப்ளை இது வழியாக போயிட்டுருக்கு. இப்போ மோட்டார் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். மோட்டார் ஆஃப் ஆகிடுச்சு. ரிலீஸ் பண்ணுறோம். இதுதான் கைஸ் இந்த 2 ப்ரோக்ராமிங்கான டிஃப்ரென்ஸ். இதுக்கு பேர் லேட்சிங் அன்லேட்சிங்னு சொல்லுவாங்க. ஆர் டிஓஎல் ஸ்டார்டருக்கான ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இதுதான் வெரி பேசிக் ப்ரோக்ராம் கைஸ். இது வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.